அதிமுக பாஜக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். நடிகர் விஜய் உள்ளிட்டோரை கூட்டணியில் இணைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் அமித்ஷா பேட்டி. அரசு துறைகளில் காலியாக உள்ள 3935 பணியிடங்களை நிரப்புவதற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. தமிழகம் முழுவதும் 314 தேர்வு மையங்களில் 13.89 லட்சம் தேர்வர்கள் தேர்வு எழுதினர். குரூப் 4 தேர்வு முடிவுகள் 3 மாதத்தில் வெளியிடப்படும். டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகரன் அறிவிப்பு. திண்டுக்கல்லில் காலதாமதமாக வந்ததாக கூறி குரூப் 4 தேர்வை எழுத பலருக்கு அனுமதி மறுப்பு. சாலை மறியலில் பெண்கள் கண்ணீர் மல்க ஈடுபட்டதால் பரபரப்பு. இன்ஜின்களுக்கு எரிபொருள் செல்லாததே அகமதாபாத் விமான விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணை அறிக்கைகள் தகவல். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என ஏர் இந்தியா விமான நிறுவனம் ஒப்புதல். கடலூர் செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட் மூடப்படாததே விபத்துக்கு காரணம் என்பது உறுதி. செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை மூடிவிட்டதாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பொய் கூறியதும் அம்பலம். தனது சமூக வலைதள கணக்குகளை அன்புமணியின் ஆதரவாளர்கள் கைப்பற்றி வைத்திருப்பதாக டாக்டர் ராமதாஸ் பரபரப்பு புகார். சமூக வலைதள கணக்குகளை மீட்டு தருமாறு டிஜிபியிடம் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து 3வது நாளாக உயர்வு. சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்த நிலையில் 73,120 ரூபாய்க்கு விற்பனை. வழக்கத்திற்கு மாறாக வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 4000 ரூபாய் அதிகரித்து 1,25,000 ரூபாய்க்கு விற்பனை. தஞ்சாவூர் அருகே குளத்தில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலி. சிறுவர்களின் சடலங்களை கைப்பற்றி போலீஸ் விசாரணை. தஞ்சையில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை ரத்து. கடல் நீர் மட்டம் உயர்வு தாழ்வு காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ராணிப்பேட்டையில் வைக்கோல் ஏற்றி வந்த லாரியில் தீ. தாழ்வாக தொங்கிய மின்கம்பியில் உரசி தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. கோவையில் 5 நாட்கள் நடைபெறவுள்ள விவசாய கண்காட்சி. ரிமோட் மற்றும் ஏஐ போன்ற நவீன தொழில்நுட்ப விவசாய கருவிகளை காண குவியும் விவசாயிகள். தமிழ்நாட்டில் 4 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிபர் ட்ரம்ப் மெலனியா ட்ரம்ப் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். குஜராத்தில் ஆற்று பாலம் இணைந்து விபத்திற்கு இணைப்புகள் நொறுங்கியதே காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். 7000 பாலங்கள் ஆய்வு பணி என அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் கிராமங்களை சூழ்ந்த வெள்ளம். பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. பெங்களூரு ஆர்ஜேபி வெற்றி பேரணி கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம். விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் சித்தராமையாவிடம் சமர்ப்பித்தார் நீதிபதி விசாரணை குழு தலைவர் மைக்கேல் டி குன்ஹா. இந்தியாவில் ப்ளூடிக் சந்தா கட்டணத்தை எக்ஸ் தளம் 47 விழுக்காடு வரை குறைத்துள்ளது. செல்போன் செயலியில் ஒரு மாதத்திற்கான பிரீமியம் சந்தா கட்டணம் 900 ரூபாயிலிருந்து 470 குறைப்பு. இலங்கையில் வீடு புகுந்து மர்ம நபர் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூடு. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. ஒரே ஆண்டில் 66 துப்பாக்கிச் சூடு சம்பவம் என புகார். இந்தியாவில் கால் பதிக்கும் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம். மும்பையில்
முதல் ஷோரூமை வரும் 15ஆம் தேதி திறக்கிறது. லார்ட்ஸ் ஸ்பெஷல் கிரிக்கெட் போட்டிகள். இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 377 ரன்களுக்கு ஆளும். முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 145 சேர்த்துள்ள இந்திய அணி இன்று தொடர்ந்து 3வது நாள் ஆட்டத்தில் விளையாடுகிறது. ஐந்தாவது T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகள் இன்று பல பரீட்சை. T20 தொடரை வென்ற இந்திய அணி கடைசி போட்டியிலும் வெற்றி பெற முனைப்பு.